உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா வாரமும் கண்டிப்பாக ஒரு வீடியோ யூடியூப் பற்றி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு 8 விதமான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போலாம் வந்து வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் வீடியோஸ் வாரத்துக்கு எத்தனை வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க, இந்த கணக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கிராஃபில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஃபஸ்ட்லாம் உங்களுக்கு 4-5 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவீங்க, வியூஸ் வந்து வரல அப்படின்ற ஒரே காரணத்தினால நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ அதுதான் நம்ம யூடியூபர்ஸ் பண்ணுறது தப்பு. ஸோ கண்டிப்பாக வாரத்துக்கு மினிமம் ஒரு 3 வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணுங்கள். உங்களால் தினைக்கும் ஒரு வீடியோ போட முடியும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் வந்து செய்து பாருங்கள். உங்கள் கிராஃபில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயம் வந்து தெரியும். இதுதான் நம்மளோட சேனலோடைய கிராஃப். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி 2018 தினைக்கும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதனோட ரிசல்ட்டாக இப்போ பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை நீங்களே வந்து டேரெக்டாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இரண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா. ஸோ நமக்கு யூடியூப் மட்டும் சோஷியல் மீடியா வந்து கிடையாது. இது தவிர்த்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இது போல் இன்னும் பல வித்தியாசமான சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து யூடியூபோட ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் இங்கே இருக்க வீடியோஸை அங்கேயும் வந்து எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே இருக்க ஆடியன்ஸும் உங்கள் யூடியூப் சேனலுக்கு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இதனாலையும் உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். மூன்றாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப் சேனல்லையே ஃபீச்சர்ட் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து நிறைய பேர் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சேனல் மற்ற சேனல்ஸ்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த எனேபிள் டிசேபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணும்போது உங்களோட ரிலேட்டட் சேனல்ஸில் உங்கள் சேனல் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதை வந்து பார்க்குறப்போ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சேனலை பார்த்தாங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. நான்காவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷன். ஸோ இப்போலாம் நிறையவே வந்து கொலாப் வீடியோஸ் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேனலில் இருக்க ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு யூடியூபரும் இருக்காரா, இவரையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றனால உங்கள் சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ கொலாபரேஷன் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க சான்ஸ் இருக்குது. கொலாபரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இல்லை 3 யூடியூபர்ஸ் சேர்ந்து ஒரே ஒரு வீடியோ வந்து பண்ணுறது. அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அவங்க ஆடியன்ஸும் உங்கள் சேனல் வந்து பார்க்கக்கூடிய சான்ஸ் வந்து வரும். அப்படி பார்க்குறதுனால அவங்க வந்து உங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கும் சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இதுதான் அடுத்த ட்ரிக். ஸோ 5வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேனல் ட்ரெய்லர். நம்ம யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ட்ரெய்லர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ட்ரெய்லரில் வந்து உங்கள் யூடியூப் சேனல் வந்து எதை வந்து குறிக்குது, உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத கம்போஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து ப்ரொஃபஷனலாக வந்து போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சேனல் வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்கும். நம்ம எப்படி சினிமாலெலாம் ஒரு ட்ரெய்லர் வந்து பார்க்குறோமோ, ஒரு சின்ன டீசர் மாதிரி வந்து பார்க்குறோமோ, ஸோ அதே மாதிரி உங்கள் சேனலுக்கும் ஒரு சின்ன டீசர் உள்ள உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்து வரும். உங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. 6வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் வீடியோஸ். ஸோ தினைக்கும் ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உங்கள் வீடியோஸ் வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு டாபிக் வந்து எடுத்துருக்கீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களால் என்ன வீடியோஸ்க்கு வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த ட்ரெண்டிங் வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஒரு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ட்ரெண்டிங் வீடியோஸ்னால அதை வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ சர்ச் பண்ணும்போது உங்களோட வீடியோஸும் நிறையவே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்து உங்கள் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட சேனல்லையும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. இதுவும் ஒரு வழி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு. 7வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவர்கிரீன் கண்டென்ட். ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு வாரம் இல்லை 2 வாரம் வந்து அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதனோட மவுஸ் வந்து குறைஞ்சிடும். எவர்கிரீன் கண்டென்ட்ன்றது எப்பயுமே உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஒரு வீடியோ வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களோட வீடியோஸ் கண்டிப்பாக வந்து வரும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, ஹவு டு மேக் அ மியூசிக் இல்லை ஹவு டு குக் பிரியாணி, இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது இந்த வீடியோஸ் எல்லாம் அவங்க எப்பயுமே சர்ச் பண்ணுறதுனால உங்கள் சேனலில் இருக்கிற வீடியோஸ் கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து தென்படும். அப்படி தென்படும் போது உங்கள் வீடியோஸை பார்த்துட்டு உங்களை சப்ஸ்கிரைப்
பண்ணுறதுக்கும் இன்னும் நிறையவே சான்ஸ் இருக்குது. இதுதான் 7வது டிப். ஸோ 8வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு டிப். உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது. ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து உங்களை வந்து இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எப்போயுமே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அவங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை எப்போயுமே கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் அவங்க இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட கண்டிப்பாக உங்கள் சேனலை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி ரெஃபர் பண்ணும்போது உங்கள் சேனல் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். அதனால் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுமே எப்போயுமே அவங்களுக்கு வந்து ஒரு மிக்க மதிப்பு வந்து கொடுங்க. அவங்க என்ன ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க என்ன சஜஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றத அவங்களை கண்டிப்பாக ஒரு தடவை லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு இன்னும் நிறையவே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த 8 டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுற ஒரு யூடியூப் ப்ரொசீஜர் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆதா அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்களோடு நான் வந்து உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக்லான்சர், என்னோட பேர் கௌதம். நான் அந்த வீடியோ வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.